ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிளாஸ் லைக். இன்னைக்கு நம்ம சேனல் கிளாஸ் லைக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கான அப்டேட் தான் சொல்ல போகிறேன். பிகாஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இன்னைக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் சொல்ல போகிறேன். நிறைய கோர்சஸ் இருக்கிறதுனால என்னால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்ல முடியாது. பட் நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, எந்த கோர்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுவேன். முக்கியமான கோர்சஸ் லைக் வந்து எம்பிஏக்கு எவ்வளோ அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து யூஜிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கீழே வந்து உங்களுக்கு ஒரு கோர்ஸு அண்ட் அந்த கோர்ஸுக்கான எவ்வளோ கோட் என்ன, சப்போஸ் அதை வந்து நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பியூசி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதே வந்து கவர்மெண்ட்டில் வந்து +2 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ, இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து எங்கே பண்ணியிருந்தாலும் சேம் காமன் ஃபீஸ் தான். ஸோ இது வந்து நான் பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணுறேன். இதில் உங்களோட டிகிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு நேராக வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து பிஏ இங்கிலீஷ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பிஎஸ்சி மேக்ஸும் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நேராக எவ்வளோ கோர்ஸ் கொடுத்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து யூஜிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பிஜிக்கு போயிடலாம். ஸோ பிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நான் பிஜியில் எம்பிஏக்கு தனியாக சொல்கிறேன். இப்போது பிஜியில் இருக்கிற அதர் கோர்சஸ் எக்ஸப்ட் எம்பிஏ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுலேயும் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஒரு ஃபீஸும், வேறு யூனிவர்சிட்டியில் நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் இயர் வந்து எல்லாருக்குமே காமனாக அந்த ஃபீஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், எம்ஏ கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரம் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் பிஜி அண்ட் அதர் தென் எம்பிஏ தவிர இருக்கிற மீதி பிஜி கோர்சஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இது போக வந்து உங்களுக்கான டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னல, ஸோ அந்த டிப்ளமோ கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகேவா? இதிலே எல்லா டிப்ளமோ கோர்சஸும் இருக்கும். நீங்கள் என்னென்ன டிப்ளமோ கோர்சஸ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவைலபிள் இருக்கோ அந்த டிப்ளமோ கோர்சஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்த்துடலாம். இதுவும் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கான பேமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு பிஜி யூஜி சர்டிஃபிகேட் அண்ட் இந்த டிப்ளமோ கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பார்க்குறது வந்து எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து சும்மா ஃபீஸ் எவ்வளோன்றது கீழே டோட்டலாக இருக்குது. இது சும்மா ஃபீஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி கீழே காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து எம்பிஏக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்பிஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கு வந்து 20,150 rupees. வேறு யூனிவர்சிட்டியில் நீங்கள் யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,550 rupees. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அட்மிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 20,740 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே யூஜி முடிச்சிருந்தா, வேறு யூனிவர்சிட்டியில் யூஜி முடிச்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 21,140. ஓகேவா? செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து எல்லாருக்குமே காமன் தான், 17,600 செகண்ட் இயர் ஃபீஸ். அண்ட் செகண்ட் இயர் ஃபீஸில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3,000 எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஃபீஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எடுக்கிற ப்ராஜெக்ட் பொறுத்து, அதாவது உங்களோட 4th செம்மில் வந்து நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து, ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி இல்லை பேப்பர் எடுத்தாலும் சரி, ப்ராஜெக்ட் எடுத்தால் எக்ஸ்ட்ரா 3,000, இல்லை நீங்கள் வந்து தியரியே முடிச்சிடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேமெண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். நம்மளோட அப்ளிகேஷன் காஸ்ட்டு, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் வந்து தனியாக இருக்குது. இப்போ எம்சிஏக்கு பார்த்துடலாம். இது வந்து எம்சிஏக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் வந்து எம்சிஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் பண்ணி லைக்
யூஜி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எம்சிஏக்கான ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 18,750. வேறு காலேஜில் யூஜி பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 19,150. இது வந்து டேரெக்டாக போய் ஃபீஸ் பே பண்ணால். ஆன்லைனில் பண்ணிங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் யூஜி முடிச்சிருந்தா 19,340. அண்ட் மீதி யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அட்மிஷன் 19,740. செகண்ட் இயருக்கு காமனாக 16,200. ஸோ இதுதான் வந்து எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கான உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.